அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்கள் மறுபடியும் நான் மீட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சி அடைய ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்மளுடைய 2020 கிச்சன் டூர்ன்ட்டு ஒரு வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே கவுண்டிங் 3 வரை நம்ம கிச்சன் டூர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கவுண்டிங் நம்பர் 4 பார்க்க போகிறோம். யார் வீட்டுக்கு போக போகிறோம், யார் வீட்டுக்கு கிச்சன் பார்க்க போகிறோம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னென்னா, புதுசாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் 2020 கிச்சன் டூர்னால் என்னென்னு தெரியாது. நீங்கள் அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த 2020 கிச்சன் டூர் வந்து நம்ம எதுக்கு சேரோன்னா, நம்ம வீட்டில் சின்ன கிச்சன் இருக்கும், பெரிய கிச்சன் இருக்கும். சில பேர் வீட்டில் இருக்கிற பொருள் நம்மக்கிட்டே இருக்காது, அடுத்தவங்ககிட்ட அவங்க யூஸ் பண்ணுற விதமாக நம்மக்கிட்ட எந்த பொருளுமே இருக்காது. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி வச்சுருப்பாங்கன்னு கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய இடத்த அழகுபடுத்தலாம், ஆர்கனைசேஷன் பண்ணலாங்கிற ஒரே ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு தான் இந்த கிச்சன் டூர் வந்து நாங்கள் இந்த 2020 கிச்சன் டூர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு 20 கிச்சனை காட்டும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மைண்டில் வந்து ஒரு கிளிக் ஆகும். நம்ம வீட்டில் இந்த பொருள் இருக்குது, இதை வச்சு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வரும். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த கிச்சன் டூர் வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இன்றைக்கி ஒருத்தவங்க முக்கியமான வீட்டுக்கு போகிறோம் கிச்சன் டூர். அவங்க கிச்சன் வந்து நம்மளுக்கு காட்டுறேன்னு இருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் வாங்க காட்டுறேன்னு இருக்காங்க. அதனால நம்ம அந்த ஒரு கிச்சன் டூர் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், வாங்க போகலாம். ஃபைனலாக நம்ம வந்துட்டோம் கிச்சன் டூர் பார்க்குறதுக்கு. யார் வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ண போகிறோம், யாருடைய கிச்சன் நம்மளுக்கு காட்ட போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த அக்காவை மீட் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த அக்கா யாருன்னு பார்க்கலாம். வாங்க 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 வாங்க. ஹாய்க்கா. ஹாய்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா. அங்கே என்னோட கிச்சன் டூர் பார்க்கணுமா? கண்டிப்பாக எங்கள் வியூவர்ஸ்க்கெல்லாம் காட்டுங்க. அக்காவோடைய கிச்சன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கிரிஜாஸ் யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுமா. ஹாய் வியூவர்ஸ், கிரிஜாஸ் யூனிக்ஸ் என்னோட சேனல். நான் க்ளோரியோட ஃப்ரெண்டு. நாங்கள் அந்தமாவும் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நியூ கிரியேஷன் 21.5. அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. என்றைக்குமே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க. வாங்க என்னோட கிச்சனை பார்க்கலாம். கவுண்டிங் நம்பர் 4 இந்த கிச்சன் டூர் வந்து 2020 கிச்சன் டூரில் கவுண்டிங் நம்பர் 4 வந்து நம்ம யாருக்கு பார்க்க போகிறோம்னா, கிரிஜாக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன கிச்சனில் பிடிச்சிருக்குன்ட்டு காட்டுதுங்க. ஃபஸ்ட்டு பிளேட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். பிளேட்ஸ்லாம் ஏன் நான் இவ்வளோ பிளேட்ஸ் வச்சுருக்கேன்னா, என் பசங்க வந்து எடுக்கிறத அப்படியே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. அதனாலே நிறைய பிளேட்ஸ் வச்சுருக்கேன். நார்மலாக பிளாஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் கட்டர். இப்போ எல்லாரும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வுட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால நான் வுட் கட்டர் வாங்கியிருக்கேன் இப்போ நியூவாக. நெக்ஸ்ட்டு கிளாஸு, இது இந்த கரண்டிலாம் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ப்பா. இந்த ஸ்டாண்ட் வந்து நாங்கள் சாமிக்கோசம் வாங்கினது. கடைசியில் அதை யூஸ் பண்ண முடியலன்னொன்னே நான் இந்த சோப்பு டிஷ் வாஷர்லாம் வைக்கிறதுக்கு நான் அதை யூஸ் பண்ணிக்கினேன். அதே மாதிரி இந்த பக்கெட்டில் வந்து ஆர்ஓ வாட்டர், வெளியில் போகிற வாட்டரை வந்து நாங்கள் இதில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் டாய்லெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்றி அதை யூஸ் பண்ணி போனாங்க. அப்புறம் என்னோடய கிச்சனுக்கு பாத்திரம் தேய்ச்சி வைக்கிற பாத்திரத்தெல்லாம் இதில் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ப்ளஸ் இது வந்து எண்ணெய், தோசைக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய், இதெல்லாம் கிச்சனுக்கு கம்மியாக ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஆர்வம் இங்கே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே கொஞ்சம் பிளேஸ் இருந்தது, நான் அதில் எக் ட்ரேவும் பீலரும் இங்கே செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வெஜிடபிள்ஸ்லாம்
ட்ரை பண்ணுறது, வாட்டர் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் ஜூஸ் ஃபில்ட்ரு, மூணுமே இங்கே ஒரே இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஸ்மாலாக ஒரு எண்ணெய் கண்டெய்னர்லாம் இதில் வச்சுருக்கேன் நான். நெக்ஸ்ட் வந்து நான்ஸ்டிக் தவா 2 வச்சுருப்பேன் நான். ஒன்று வந்து தோசைக்கும், ஒன்று சப்பாத்திக்கு வச்சுருக்கேன். அதுமாதிரி 3 பர்னர்ன்றதுனால எனக்கு மார்னிங்கில் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும் எனக்கு வேலை. நெக்ஸ்ட் வந்து சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் நான் இதில் சின்ன பாத்திரத்தில் தான் நான் எடுத்து வச்சுப்பேன். அன்னன்னைக்கு தேவையான வாட்டர் வந்து நான் அன்னன்னைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட் இது வந்து உப்பு ஜாடி, ஒன்று சால்ட்டுக்கும் ஒன்று கல் உப்புக்கும் வச்சுருக்கேன். இது ஆயில் கேனு, ஒரு நல்லெண்ணெய், ஒன்று வந்து சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு. இது மஞ்சப்பொடி, சால்ட் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடும்போது யூஸ் பண்ணுறதுக்கு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதான் என்னுடைய கிச்சன். இது பாருங்கள், கல்லுப்பு சால்ட் இதில் வச்சுருக்கேன். இதோட மூடி உடஞ்சிருச்சு, அதனால இந்த பவுல் வச்சு இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பவுல் இருக்குது மேலே. இதில் வந்து கிச்சனில் அந்த டூல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, மிக்சியோட பிளைடு, அந்த ஸ்க்ரூ, இதெல்லாம் வந்து இதில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கு தேவையான நைஃப் இதெல்லாம் இந்த கண்டெய்னரில் நான் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பூன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது சப்பாத்தி, இது ரொட்டி மாதிரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சமையலுக்கு தேவையான பாத்திரம்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. கீழே வந்து இந்த உரல் இருக்குது. இது நான் ஒரு 13 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த உரல். இந்த அரியாமனை வந்து நான்வெஜ் சமைக்கும் போது இந்த அரியாமனை யூஸ் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே கத்தி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து அரிசி கண்டெய்னர் இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் போடுறதுக்கு இந்த இடமும் ஜல்லாடை, அரிசி ஜல்லாடை. இதில் வந்து பூண்டுலாம் வச்சுருக்கோம். இது ஜல்லாடைங்க, எல்லா ஜல்லாடையும் இருக்கும். அரிசி இது நார்மலாக மாவு ஜல்லிக்கிறது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எடுத்து நான் இந்த பிளேஸ் இல்லாதனால இது மேலே வச்சு நான் ஸ்டோர் பண்ணுறேன். சிலிண்டர் அது பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கே பிளேஸ் எனக்கு வேணும் எல்லாத்தையும் கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அதனால் சிலிண்டர் இந்த ஓரமாக வச்சுட்டு மேலே சப்பாத்தி கல்லை ஸ்டோர் பண்ணிட்டேன். அந்த சின்ன கேப்பில் அந்த சப்பாத்தி கல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நான். எக்ஸ்ட்ரா சிலிண்டர் வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இந்த பக்கெட்டில் வந்து நாங்கள் தண்ணி சூடு போடுவோம். அதனால் இந்த பக்கெட் நான் இதிலே கவுத்து வச்சுட்டேன். அதுக்குன்னு ஒரு பிளேஸ் தனியாக எடுக்க வேண்டான்ட்டு. இது மணக்கட்டை, நம்ம தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக்கு. இதுலேயும் கொஞ்சம் சமையல் ஐட்டம் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். கிரைண்டர், எனக்கு பெரிய கிரைண்டர் தான் எனக்கு செட் ஆகும். சின்ன கிரைண்டர்லாம் வாங்கி எத்தனையோ 2 தூக்கி போட்டுட்டேன். அதனால் இதை எங்கேயும் போடாமல் வச்சுருக்கேன். இது மணக்கட்டை. இந்த ஸ்டூல் எப்பயுமே என்னோடய கிச்சனில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், மிக்ஸி எல்லாம் இங்கே, ஜூஸர் இதெல்லாம் வந்து நான் இங்கே ஒரு தனியாக ஒரு டேபிள் போட்டு நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த கண்டெய்னர் வந்து பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கோம். இது என்னென்னா மார்னிங்கில் காக்காக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து போடுவாங்க. ரெகுலராக 3 பேக்கெட் கம்பல்சரி காக்காக்கு டெய்லி யூஸ் பண்ணுவோம். அதனாலே இந்த கண்டெய்னரை நான் இங்கே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு இங்கே வச்சுருக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு அட்டை பாக்ஸில் நாங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரும் ப்ளஸ் வந்து டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் வச்சுருக்கோம். இல்லை தனித்தனியாக வச்சா பிளேஸ் அதிகமாகும். இதில் வச்சுட்டு தேவைன்னும் போது அதை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அக்கா எல்லாமே ஓகேக்கா, மசாலா டப்பா எல்லாமே காணுமே. இவ்வளோதான் உங்கள் வீட்டில் பொருள் எல்லாம் இருக்குதா? இல்லைன்னா அது சர்ப்ரைஸ், வாங்க காட்டுறேன். இதுதான் எங்களோட கிச்சன் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற இடம். நான் உள்ள வரும்போது இது மசாலா பெட்டி, இது டீ தூள், இது காஃபி தூள், சர்க்கரை, மற்றபடி இந்த ஐட்டம் எல்லாமே வடகம். அன்னைக்கு அம்மா சமையல் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த வடகம். இது பெப்பர் எல்லாமே இது உள்ளதான் ஸ்டோர் ஆயிருக்கு. இது அம்மா சமையல் அம்மா கிட்ட இருந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் நானு. பாருங்க வடகம். நாங்க இன்னைக்கு பார்க்கவே இல்லை, அக்கா அழகா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இதுல வந்து பிரியாணி அரிசி, அப்புறம் இதுல வந்து கேழ்வரகு மாவு அரைச்சி வச்சிருப்பேன், கோதுமை மாவு இதுல அரைச்சி வச்சிருக்கேன். வேற என்னம்மா பார்க்கணும் நீங்க? அந்த சைடும் காட்டிடுவாங்க. பாருங்க, காஃபி தூள் இதுல வச்சிருக்கேம்மா, டீ தூள் இதுல வச்சிருக்கேன், ஒடிச்ச கடல, அப்புறம் இது வந்து தோரப்பருப்பு, உளுத்த பருப்பு, எல்லாமே இந்த பருப்பு ஐட்டம்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். இது மசாலா ஐட்டம், பட்டை லவங்கம் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில், புளிலாம் இதில் வச்சுருப்பேன். இது கோதுமை மாவு, இதுவும் பெருசாக அரைச்சி வச்சுப்பேன். நாங்கள் வந்து எப்படியே 10 கிலோ 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் அரைச்சி வச்சுக்கிறது. இதில் அரிசி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேலே இருக்கிறதும் காட்டி.
அக்கா என்னக்கா அங்கங்க கிளாஸ் வேர் யூஸ் பண்ணிருக்காங்க, நீங்க இன்னும் பிளாஸ்டிக்கே வச்சிட்டு இருக்கீங்க, மாத்தலையாக்கா? இது கண்டிப்பா மாத்திரமா. க்ளோரி சொன்னா கேட்பாம இருப்பனா? இப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் நீங்க வரும்போது ஃபுல்லா எல்லாமே கிளாஸா தான் இருக்கும். ஓகேவா? நம்மளுடைய வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அம்மா எதுக்கு பிளாஸ்டிக் வச்சிருக்கீங்க? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அக்கா கொஞ்சம் டைம் இல்லையா, உடனே கிளாஸ் எல்லாம் வாங்கி மாத்துறேன்னு இருக்காங்க. நம்ம சேனல் மூலமா சொல்லிட்டோம். கண்டிப்பா மாத்துறேன். நான் சப்ஸ்கிரைபர் சொன்னதுக்கோசமே நான் மாத்திடுறேன். மேல பாருங்க, மேல ஃபுல்லா டிஃபன் பாக்ஸ், இந்த நான்ஸ்டிக் ஐட்டம், இட்லி பாத்திரம் கூட ஸ்டீல்ல மாத்தணும்னு வச்சிருக்கேன். ஏன்னா அதுவும் அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதனால அதுவும் மாத்தி. குக்கர், அது 10 லிட்டர் குக்கர் வந்து அங்க வச்சிருக்கேன். இங்கே குக்கர் தான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வாட்டர் கேன்லாம் இங்க வச்சிருக்கேம்மா. அப்புறம் இது மிளகா பொடி, வெறும் மிளகா, மற்றபடி தேவையான பீட்டர் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அக்கா அந்த பணியாரம் செய்யறது தானே இது, இதுல எத்தனை பணியாரம் செய்யலாக்கா? அது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல ஒரு 13 பணியாரம் செய்யலாமா, நல்லா இருக்கும். நான்ஸ்டிக் ஒட்டாம வரும். எங்க வாங்கினீங்கக்கா அது? இது சரவணா ஸ்டோர்ல வாங்கினோமா. மேல இருக்கிற கபோர்ட்லாம் வந்து நாங்க தேவையில்லாத இப்ப யூஸ் பண்ண முடியாத ஐட்டம்ஸ் எல்லாமே மேல எடுத்து வச்சிருக்கோம்ப்பா. நாங்க எல்லா ஐட்டமும் மேல இருக்கு. ஃபேன் வச்சிருக்கோம். நாங்க ஃபேன் எதுக்கு வச்சிருக்கோம்னா, எங்க பாத்திரம் விளக்கும் போது கொஞ்சம் வேர்க்கும், அதனால ஃபேன் போட்டுட்டு பாத்திரம் விளப்போம். இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டா வரா மாதிரி ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சம்மர்லாம் இங்க நிக்க முடியாது, அதனால ஃபேன் வச்சிருக்கோம் நாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சன் டோர் பார்த்துட்டோம். எனக்கு அக்கா வீட்டில் பிடிச்சது இந்த உரல் ரொம்ப பிடிச்சிருக்கு. 13 வருஷம் ஆகுதான். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நீட்டாக தான் நம்ம வாங்கி நம்ம உரல் இருக்கோம். அது கலர் ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்கும், சிமெண்ட் மாதிரி. இது பாருங்கள், இது பார்க்கும்போதே நல்ல ஒரு கருங்கல் மாதிரி இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது ரொம்ப பிடிச்சது டெய்லியும் காக்காக்கு ஒரு 3 பிஸ்கட் பாக்கெட்டு போடுறேன்னு சொல்கிறேன் பாருங்க. அந்த உடைய நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா இன்னொன்று எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கே ஃப்ரிட்ஜ் மேலே பாருங்கள் வேஸ்ட்டு, அதாவது நம்ம இருக்கிற டப்பாவும் சரி, நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுத்து அனுப்புனா அந்த டப்பாலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே பாஸ், என்னோட சேனலும் பாருங்க. உங்களை பியூட்டி சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணி சொல்கிறேன். எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். தேவையுள்ள வீடியோஸை எனக்கு சொல்லுங்கள், நான் அது கூட உங்களுக்கு போடுறேன். அந்த எந்த வீடியோ தேவையோ அதை சொல்லுங்கள், நான் போடுறேன். நான் கூட 2 டவுட் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக அதையும் வீடியோவாக நான் போடுறேன். அந்த டவுட்டுக்கு நல்லா எனக்கு நல்லா வெற்றிகரமானோடனே உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே கிச்சன் டூர் பார்த்தீங்களா, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அக்காவோட சேனல் பேர் வந்து கிரிஜா யூனிக். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பியூட்டிஷியனுக்கு தான் ஃபுல்லாக அக்கா எடுத்துருக்காங்க. அப்புறமா எல்லா ரிலேட்டிவான வீடியோவும் உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வீடியோ கண்டிப்பாக அக்கா பண்ணுவீங்களாக்கா? எங்கள் வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பியூட்டிஷியன் நல்லா உங்களுக்கு மேக்கப் எல்லாம் நிறைய டவுட் இருந்தால் அக்கா நீங்கள் கேட்டுக்கோங்க. அவங்க வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய கிச்சன் எங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக எங்களுக்கெல்லாம் சுற்றி காமிச்சதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் உங்களுடைய சேனல் வச்சுக்கோ. எங்கள் வியூவர்ஸ்க்கும் பாய் காட்டிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், க்ளோரியும் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள்.